ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பனி எஃப்எஃப். நான் உங்கள் லில்லி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, வீமின் குக்கோ எஃப்எஃபோட பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டு ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. நீங்கள் கமெண்ட் பண்ணுறது தான் எனக்கு ஸ்டோரி எப்படி கொண்டு போகிறதுனே கொஞ்சம் இதாக இருக்கும். அப்புறம் எனக்கு இந்த ஸ்டோரி என்னன்னே தெரியல, மைண்டுக்கே வர மாட்டேங்குது. ஏன் என்னன்னு தெரியல. உங்களுக்கு என் ஸ்டோரி லைன் பிடிச்சிருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்டோரிலாம் பிடிக்கும் தான் நான் நம்புகிறேன். எதுவாக இருந்தாலும் என் கமெண்ட்டில் சொல்லுங்கடா, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். வாங்கடா, இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். என்ன, உனக்கு உங்கள் மாமாவை தான் ரொம்ப பிடிக்குமா? ஏய் ஏய் மயிறு, பிடிச்சவங்கிறதுனால தான் இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்ருக்கேன், புரியுதா? இல்லைன்னு வச்சுக்க, என்னோட வேற மாதிரி இருக்கும், புரியுதா? அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ சிமின் தான் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப பயப்படுறான். சீனியர், நீங்கள் ஏன் இப்போ ஒரு மாதிரி பேசுறீங்க? இந்த மாதிரி பேசாதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. பயமா இருக்கா? டி நடிக்காதடா. எங்கிட்ட ஒரு மாதிரி இருக்க, அவங்ககிட்ட ஒரு மாதிரி இருக்க. ஏய், இன்னும் நினச்சிட்டு இருக்க நீயே? என்ன எங்களை 2 பேர்த்தையும் வச்சு கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கியா? நான் ஃபிஸ் பண்ணிட்டேன், புரியுதா? இனிமேல் நீ தான் எனக்கு. இனிமேல் உன் மாமா அவன் இவன் சொல்லிக்கிட்டே அவன் கூடையாவது நீ போகிறத நான் பார்த்தேன், அவ்வளோதான், பார்த்துக்க. அப்புறம் இந்த ஜேகே வேற மாதிரி இருப்பான், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே என்ன பண்ணுறான், அப்படியே அந்த ஃப்ளோர்லேயே அப்படியே ஒரு மாதிரி பஞ்ச் பண்ணுறான். ஜிமினுக்கு ரொம்ப பயம் வந்துடுது. சீனியர் என்ன பண்ணுறீங்க? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை விடுங்க, நான் போகணும், என்னை விடுங்க சீனியர், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான், ஜேகே கண்ட்ரோல், ஓகே. எதுக்கு பயப்படுற? உன்னை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், புரியுதா? ஒன்றும் இல்லை, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் ஜங்குக்கு. இப்போ ஜிமின் தான், சீனியர் என்னை விடுங்க, என்னை ஹக் பண்ணாதீங்க, என்னை விடுங்க, நான் போகணும், என்னை விடுங்க சீனியர் அப்படின்ட்டு ஜிமின் வந்து அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, நான் என்ன சொன்னேன், அமைதியாக இரு, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஜமீனை அப்படி அவ்வளோ அழகாக டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினை வந்து கொஞ்சம் அப்படியே கம்ஃபோர்ட் பண்ணுறாங்க. அப்படியே ஜிமினுக்கு ஒரு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு 2-3 செகண்ட்ஸ்லேயே அப்படியே அமைதியாக ஆயிடுறான். இப்போ ஜங்குக் தான் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, போன்னு சொன்னேன். நான் போகட்டா? போ அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். ஜிமினும் அப்படி குடுன்னு ஓடிடுறான். ஓடி போய் அப்படியே கிளாஸில் தான் உட்காந்துருக்கான். அவனுக்கு கை கால்லாம் அப்படியே அவ்வளோ ஷிவர் ஆகுது. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அப்படியே ஃபுல்லாக அப்படியே அவ்வளோ ஷர்ட் ஆகுது. இப்போ லில்லி ஃபேரி தான், ஏய் ஜிமின் என்னாச்சு? என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? ஏதாவது பயந்துட்டியா? ஏண்டா இப்படிலாம் நடக்குது? ஏன் உனக்கு இவ்வளோ வேர்க்குது அப்படின்ட்டு ஃபேரி கேட்குறான். இப்போ ஜிமின் தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, வேற ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஜிமின் சொல்லலாம். இப்போ லில்லி தான் அப்படியே ஜிமினை டச் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஹீட்டாக இருக்குது பாடி எல்லாம். ஏய் ஜிமின் என்னாச்சு? ஏன் அவன் பாடி இவ்வளோ ஹீட்டாக இருக்குது? ஏண்டா திடீர்னு உனக்கு எப்படி ஃபீவர் வந்துடுச்சு? என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ரூமுக்கு போகிறேன், நீ மேம்கிட்ட சொல்லிடு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஏய் ஏன் ஏதாவது கிளாஸ் கட் பண்ண மாட்டியே? என்னாச்சு? இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் ரூமுக்கு போகிறேன், நான் அதான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அவன் பேக் எடுத்துகிட்டு ரூமுக்கு போயிடுறான். இப்போ ஃபேரி லில்லியும் தான், என்னாச்சு உனக்கு? என்னாச்சுடி? என்னவா இருக்கும்?
தெரியலையே. சரி விடு, அவனே ஒரு மாதிரி இருக்கான், ஏதா இருந்தாலும் மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே வந்து கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே ஈவினிங் தான் ஆகுது. இப்போ ஜங்குக்கு, காய், ஃபீலிக்ஸ் 3 பேரும் தான் அந்த காலேஜ் என்ட்ரன்ஸில் நின்று அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஃபேரி, லில்லி தான் 2 பேரும் பேசிக்கிட்டு அப்படியே நடந்துட்டுருக்காங்க. இப்போ காய் தான், இந்த பொண்ணு எங்கே உன் ஃப்ரெண்டை காணும்? அது எதுக்கு உனக்கிட்ட நான் சொல்லணும்? ஏய், இன்னும் ஒரு சீனியருங்கிற ஒரு மரியாதை இல்லையா? உனக்குலாம் எதுக்குடா நான் மரியாதை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ லில்லி தான் லைட்டாக சிரிச்சிட்டு போகிறா. இப்போ ஃபீலிக்ஸ் தான், ஏய் ஏண்டா, ஏன் நாய அவ்வளோதான் மதிக்க மாட்டாலும் தெரியுதில்ல, தெரிஞ்சிருந்து ஏண்டா அவகிட்ட போய் வாய கொடுக்குற அப்படின்ட்டு காய் ஃபீலிக்ஸ் சொல்கிறான். இல்லை மச்சான், சரி ஏதாவது சொல்லுவாள்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் நம்மளை அசிங்கப்படுத்திகிட்டே இருக்கிறாடா. சே, நம்ம மற்றவங்கெல்லாம் நம்மளை எப்படி பார்த்தா நடுங்குறாளுங்க, ஆனால் இவ்வளோ மட்டும்தானே இவ்வளோ பார்த்து நாம் நடுங்கிறதா இருக்குது அப்படின்ட்டு காய் சொல்கிறான். இப்போ ஃபீலிக்ஸ் தான், என்ன மச்சான் பண்ணுறது, தலை எழுத்து பரவாயில்ல, அவங்க இன்னைக்கு இன்னும் எவ்வளோ சைலண்ட்டாக போகுது, அதுவே பெரிய விஷயம் மச்சான் அப்படின்ட்டு ஃபீலிக்ஸ் சொல்கிறான். இப்போ லில்லிக்கு இது கேட்டுச்சு. என்ன? ஒன்றும் இல்லையே. ஏன் சைலண்ட்டாக போகிறேன்னு சொல்கிறியா, இல்லை ஏதாவது கொடுத்துட்டு போகணுமா, அப்போ ஓகேவா உனக்கு அப்படின்ட்டு லில்லி கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை லில்லி, நீங்கள் போங்க, அதான் நான் ஏற்கனவே நிறையா வாங்கியிருக்கேன்ல, அதுவே போதும் எனக்கு அப்படின்ட்டு ஃபீலிக்ஸ் சொல்கிறா. இப்போ ஜங்குக் தான், ஏய் எங்கே அவன் போயிட்டான்? யார்? ஜிமின் எங்க? அவனுக்கு உடம்பு சரியில்லை சீனியர், அவன் 3 அவன் ஹாஸ்டல் போயிட்டான். என்ன சொல்கிற, என்னாச்சு? தெரில சீனியர், அவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருந்தான், அப்புறமேட்டு ஃபீவர் வந்துருச்சு, சரின்ட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னா நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ ஜங்குக் தான், இதெல்லாம் முன்னே சொல்ல மாட்டியா சீனியர்? ஏய் நீங்கள் பாருங்கடா, நான் அப்புறமேட்டு வரேன், நான் உன்னை ஹாஸ்டலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், வேகமாக அப்படியே ஹாஸ்டலுக்கு தான் போகிறான். இப்போ அங்கே ஜிமினை அப்படியே நல்லா ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணிவிட்டு படுத்திருக்கான். அவனுக்குலாம் அப்படியே சிவர் ஆகுது, பாடியெல்லாம் அவ்வளோ நடுக்குது. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ரூமுக்கு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே தான் போகிறான். ஜிமின் நல்லா அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணி படுத்திருக்கான், அதனால் ஐஸே ஓப்பன் பண்ண முடியல, அந்த மாதிரி அவனுக்கு ஃபீவர் இருக்குது. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், போய் ஜிமினை டச் பண்ணி பார்க்குறான். ஜிமின் பாடி அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. ஏய் குளிச்சு என்னடா ஆச்சு, எதுக்குடா அவனுக்கு இவ்வளோ ஃபீவராக இருக்குது அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே டச் பண்ணி பார்க்குறான். இப்போ ஜிமின் தான், என்னால் முடியல, என்கிட்ட வராதிங்க, எனக்கு பயமாக இருக்குது, என்கிட்ட வராதிங்க, ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே வளர்றான். இப்போ ஜங்குக்கு அது புரியவே இல்லை, நல்லா அப்படியே கேட்குறான் இன்னொரு டைமு. குளிச்சு என்ன சொல்கிற, எனக்கு புரியல, ஜிமின் ஜிமின் அப்படின்ட்டு வந்து கூப்பிட்றான். ஜிமின்கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், மினியான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். இப்போ ஜிமியன் தான், மாமா மாமா வந்துட்டிங்களா மாமா, நான் இதுக்கு மேலே காலேஜ் போகலை மாமா, அந்த சீனியர் என்னை திட்டுறாங்க, நான் இதுக்கு மேலே காலேஜ் போகலை, நான் உன் கூடயே வீட்டிலே இருந்துறேன் மாமா, நான் இதுக்கு மேலே படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜிமின் அப்படியே அப்படியே ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது, அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணிகிட்டே சொல்கிறான். இப்போ இது ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜிமின், நான் இப்போ என்ன பண்ணினேன், எதுக்கு நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. இப்போ ஜிமின் தான்,
அம்மா அம்மா என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போமாம்மா. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ப்ளீஸ் மாமா என்னை கூட்டிகிட்டு போமாம்மா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் ஓ ஓ சரி சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஒரு பவுல் அங்கே இருக்கும். அந்த பவுலில் போயிட்டு அந்த தண்ணி வாட்டர் பிடிச்சிட்டு வந்துட்டு அப்படியே ஒரு டவல் எடுத்து அதை வந்து அதில் நனைச்சி புழிஞ்சிட்டு அப்படியே ஹெட்டில் வைக்கிறான். அது கொஞ்சம் வந்து ஜிமினுக்கு நல்லா இருக்கு. இப்போ ஜங்குக் தான் என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு பக்கம் கோவமும் வருது, ஒரு பக்கம் இந்த மாதிரி ஜிமின் இருக்கிறது அவனால் பார்க்கவும் முடியல. இப்போ ஜிமினை நல்லா டேக் கேர் பண்ணி அப்படி பார்த்துக்கிறான். ஃபுட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறான், டேப்லெட் கொடுக்குறான். ஆனால் இதெல்லாம் எதுவுமே ஜிமின்கான தெரியல. அப்படியே ஐஸ் க்ளோஸ். ஆனால் அவன் ஜிமின் ரொம்ப பயந்ததுனால வந்து அவனுக்கு செம்மையாக ஃபீவர் வந்திருக்கும். இப்போ ஜங்குக் தான் ஜிமின் ஜிமின் இங்கே பார், இந்த கஞ்சி குடி, உனக்கு சரியாயிரும். எனக்கு வேணாம் ப்ளீஸ், எனக்கு வேணாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, அப்படியே ஜிமின் பக்கத்தில் உட்காந்து அவன் ஹெட்டை வந்து ஜிமின் ஜங்குக்கு தோலை சாய்ச்ச மாதிரி சாய்க்க வச்சு அந்த கஞ்சி வந்து ஃபீட் பண்ணி விட்றான். ஜிமினும் அப்படியே குடிக்கிறான். அவனுக்கு வந்து அது வந்து சேராதனால டக்குன்னு வாமிட் வந்து எடுத்துறான். ஃபுல்லாக ஜங்குக்கு மேலே எடுத்துறான். இப்போ என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, அப்படியே ஜிமினை வந்து அப்படியே ஒரு மாதிரி உட்கார வச்சுட்டு ஜங்குக்கு ஏந்திரிச்சு அந்த டவல் எடுத்து ஜிமின்கெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு அப்படியே ஜிமினை படுக்க வச்சுட்டு ஜங்குக்கும் போய் ஃப்ரெஷ் ஆக்கிட்டு மறுபடியும் வந்து அப்படியே ஜிமின் கிட்ட தான் வரான். இப்போ ஜிமின் நல்லா அப்படியே படுத்து தூங்கிட்டு தான் இருக்கான். இப்போ நல்லா அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இப்படியே ஒரு அன்னைக்கு நைட் ஃபுல்லாக ஆகுது. இப்போ அப்படியே மார்னிங் வந்து பார்க்கலாம்டா. இப்பயும் இன்னும் ஜிமினுக்கு வந்து அந்த ஃபீவர் வந்து குறையவே இல்லை. ஜங்குக்கிட்ட ஹேண்ட் வச்சு பார்க்குறான், ஃபீவர் இன்னும் குறையல. இப்போ ஜங்குக்கு தான், ஐயோ டீ என்னடா பண்ணி வச்ச, அவனுக்கு வேறு ஃபீவரே குறையல, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பேசாமல் டாக்டர் வர சொல்லிடலாமா? ஐயோ இந்த வார்டன் வேற, அவன் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவான். ஓகே, யாருக்கும் தெரியாமல் தான் வர சொல்லணும் அப்படின்ட்டு காய்க்கு தான் ஃபோன் எடுத்து பண்ணுறான். சொல்கிறான் மச்சான். டேய் எங்கடா இருக்க? நான் ரூமில் தான்டா இருக்கேன், ஒரு நிமிஷம் என் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூப்பிட்றான். காயும் அப்படியே சேட்டா இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துலேயே காய் வந்து ரூமுக்கு வந்துடான். என்னடா மச்சான் என்னாச்சு? எனக்கு இப்போ டாக்டர் வேணும். என்ன? ஏய் அவனுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குதா, அதனால டாக்டர் வர சொல்லு. அப்படி சொல்லு, திடீர்னு டாக்டர் இல்லைன்னா நான் எங்கே போகிறது அப்படின்ட்டு காய் சொல்கிறான். டேய் இது ஃபன் பண்ண வேண்டிய நேரம் இல்லை, புரியுதா? அவனுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது. ஏன் மச்சான் என்னாச்சு அப்படின்ட்டு காய் போய் ஜிமினை வந்து அப்படி டச் பண்ணி பார்க்குறோம். செம்ம ஃபீவர் இருக்குது, ஹை ஃபீவரில் இருக்குது. டீ என்னடா இப்படி ஃபீவர் இருக்குது, என்னடா பண்ண? அது ஒன்றும் இல்லைடா, நேற்று அவன் மாமா கூட வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருந்தான். அந்த கோவத்தில் வந்து அவனை திட்டேன், அதில் பயந்துட்டானாட்டுதுடா, அதனால தான் இப்படி இருக்குது. டீ லூஸாடா நீ, அவனே செம்ம இன்னசென்ட்டாக இருக்கான், அவனை போய் ஏன் சிக்கி இப்படி இருக்க? அவனுக்கு புரிய வைக்கிற மாதிரி புரிய வச்சிருக்கலாம்ல. நான் என்ன பண்ணுறது, என்னால் கோவம் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால தான் அப்படி பண்ணினேன். சரி சரி கத்தாத, நான் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வார்டனுக்கு தெரியாமல் டாக்டரும் வந்து அப்படியே ஜிமின் ரூமுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஜிமினை எல்லாம் செக்கப் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஊசி அந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்கடா, போட்டுட்டு அவங்க டேப்லெட்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ ஜங்குக்கு அன்னைக்கு காலேஜ் போகலை, காய் ஃபெலிக்ஸும் காலேஜ் போயிடுறாங்க. இப்போ ஜிமினுக்கு தான் அப்படியே கால் வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்தா அதில் மாமான்னு பதிவு பண்ணியிருக்கு. இப்போ ஜேகே தான், இந்த மயிர் எதுக்கு கால் பண்ணுறான், நான் என்ன சொல்லட்டும்? பாரு ஒரு டைம் எடுக்கலன்னா விட்றானா பாரு, சும்மா சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்கான்.
என்ன பண்ணலாம் யோசிச்சவங்கக்கா யோசி. ஓகே அப்படின்ட்டு ஒரு ப்ரீத் எடுத்துட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அந்த கால் அட்டன் பண்ணுறான். ஹலோ. மினியா, என்ன பண்ணுற? ஏன் ஃபோன் போட்டு ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற? என்னடா பண்ணிகிட்ருக்க? மினியான்னு இல்லை, நான் ஜங்கு. யார்? அவன் ரூம்மேட். ஓ சரி. எங்க ஜிமின்? அவன் தூங்கிட்டு இருக்கான். ஏன் என்னாச்சு? நீ காலேஜ் போகலையா? இல்லை, கொஞ்சம் ஹெட் பெயினாக இருக்குன்னு சொன்னான், அதான் படுத்திருக்கான். ஓ ஓ ஓ சரி நான் காலேஜுக்கு வரேன். என்ன? இல்லை, நான் ஹாஸ்டலுக்கு வரேன். நான் மினியன் பார்த்தாகணும். நீ கட் பண்ண. ஹலோ வெயிட். என்ன? நான் இப்போ தான் பார்த்துட்டு டேப்லெட் கொடுத்துருக்கேன், சாப்பிட்டு படுத்துருக்காங்க. எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் வந்துட்டு? நான் பார்த்துக்கிறேன். இன்றைக்கி எனக்கு காலேஜ் லீவு தான், ஓகேவா? ஓ அப்படியா, சரி. எனக்கும் வேணால் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதான் என்னன்னு யோசித்தேன். நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள், நான் ஜிமினை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி சொல்கிறான். இப்போ டே தான். ஓ சரி. நீங்கள் பார்த்துக்குங்க, சேஃபாக பார்த்துங்க. பாவம், அவனுக்கு எதுவும் தெரியாது. அவன் ஏதாவது பண்ணால் மிரட்டாதீங்க. அவனுக்கு யாராவது டக்குன்னு ரொம்ப கொஞ்சம் சவுண்டாக பேசினா கூட அவன் பயந்துருவான். ப்ளீஸ் அவனுக்கு கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்குங்க அப்படின்ட்டு டே சொல்கிறான். நான் பார்த்துக்கிறேன், ஓகேங்களா? நான் சேஃபாக தான் பார்த்துக்கிறேன், ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. அவன் என் ஜிமின், நான் நல்லா பார்த்துக்குவேன். என்ன சொன்னீங்க? இல்லை, என்னோடய ரூம்மேட் ஜிமின் இல்லை, அதனால் நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ டே தான். ஓ ஓகே. அவன் சாப்பிட மாட்டேன்னு தான் ரொம்ப அடம் பிடிப்பான், ப்ளீஸ் கொஞ்சம் சாப்பிட வச்சுருங்க. அவன் வந்து கொஞ்சம் இதாக இருந்தால் கூட சாப்பிட மாட்டான், வாமிட்டில் எடுத்துருவான். பார்த்து கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்குங்க. ஹலோ சார், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, எதுக்கு சும்மா சொல்லிகிட்ருக்கீங்க? ஓகே. நான் எதுவும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. அப்படி எதாவது சொல்லுங்கள், நான் வந்துடுறேன். நான் வந்து ஜிமினை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு டே சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு, சார் நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, எதுக்கு சும்மா சொல்லிகிட்ருக்கீங்க? நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ அக்கறை இருக்கோ அதோட எனக்கும் 100 மடங்கு அதிகமாக இருக்குது என் ஜிமின் மேலே அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். என்ன சொன்னீங்க அப்படின்ட்டு டே கேட்குறான். இல்லை, என் ரூம்மேட் ஜிமின்னு சொன்னாங்க அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ டே தான். ஓ ஓகே. சரி பாருங்கள், நான் இன்னொரு ஈவினிங் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து கால் கட் பண்ணிடுறான். இப்போ ஃபோன் அந்த பக்கம் போட்டு, மயிறு, நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, இது பெரிய மயிறு மாதிரி இவன் தான் பார்த்துக்கிற மாதிரி ரொம்ப தான் சீன் போடுறான். டேயாங்கா, உன்னோட இருக்கிற பிளேஸில் நான் அவனுக்குள்ளே வந்து காட்டுறேன். மாமா அப்படிங்கிற ஒரு பேரையை தூக்கிட்டு ஜங்குக்கான்னு ஃபுல்லாக என் பின்னாடியே சுற்ற வைக்கிறேன். அடி மேல் அடி அடித்தா அம்மி நகருன்னு சொல்லுவாங்க. சும்மா பிளாக் பையன், நான் மாற மாட்டானா என்ன? யார்? நான் ஜங்குக்குடா அப்படின்ட்டு ஜேகே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான், அம்மா அப்படின்ட்டு ஒரு மாதிரி வந்து அப்படியே பிறண்டு அது மாதிரி படுக்கிறான். இப்போ ஜங்குக்கு தான், ஜிமின் என்னாச்சு? ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணிப்பார், ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படியே டேப் பண்ணுறான் ஜிமினை. இப்போ ஜிமின் அப்படியே ஐஸ் அப்போ தான் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஜேகே. சீனியர், நீங்களா? என்னை விடுங்க, நீ கிட்ட வராதீங்க, போங்க,
கிட்ட வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்னன்னா அப்படியே அந்த பெட்லேருந்து அப்படியே பேக்லேயே போகிறான். இப்போ ஜங்குக்கு தான், ஜிமின் என்ன பண்ணுற நீ? நான் என்ன பண்ணேன்? நான் என்ன மிருகமா? எதுக்கு இப்படி பேக்கில் போகிற? இல்லை என்கிட்ட வராதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ், என்கிட்ட வராதீங்க. எனக்கு உங்களை பார்த்தா பயமாக இருக்குது. நான் வீட்டுக்கு போகணும். என் மாமா வர சொல்லுங்கள், டேட்டி மாமா வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ ஜங்குக் தான், ஜிமின் நான் ஒன்றும் பண்ணலை புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஜிமினை வந்து டக்குன்னு இழுத்து ஜங்குக் ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஜிமின் தான், என்னை விடுங்க சீனியர், என்னை விடுங்க, என்னை விடுங்க சீனியர், ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விடுங்க, எனக்கு பயமாக இருக்குது, உங்களை பார்த்தாவே பயமாக இருக்குது, நீங்கள் ரொம்ப கோவப்படுறீங்க, ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்ட்டு ஜிமின் வந்து ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, ஜிமினை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, நான் கோவப்படலை, சாரி சாரி, ஓகே ப்ளீஸ் அமைதியாக இரு, நான் எதுவும் பண்ணலை அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே டேப் பண்ணி கொடுக்குறான் ஜங்குக்கு. இப்போ ஜிமின் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்ஃபர்ட் ஆகிறான். இப்போ சீனியர் என்ன திட்ட மாட்டீங்களா? நான் எந்த தப்பும் பண்ணலை, ப்ளீஸ் என்னை திட்டாதீங்க அப்படின்ட்டு அவ்வளோ க்யூட்டாக அப்படியே பவுட் பண்ணிட்டு சொல்லிகிட்டு இருக்கான் ஜிமின்னு. இப்போ ஜங்குக் தான், சாரி ஜிமின், என்னை மன்னிச்சிடு, நான் யார் மேலே இருக்கிற கோவத்தை உன் மேலே காட்டிட்டேன், சாரிடா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், நான் ஒன்றும் பண்ணலை, என்னை ஏன் நீங்கள் திட்டினீங்க அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ ஜங்குக் தான், சரி சாரி, நான் சாரி கேட்டல, இதுக்கு மேலே திட்ட மாட்டேன், ஓகேவா? என்னை திட்டாதீங்க அப்படின்ட்டு ஜிமின் வந்து ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஜங்குக்கும் ஹக் பண்ணிக்கிறான். இப்போ எப்படின்னா உட்காந்த மாதிரி தான் இருப்பாங்க, உட்காந்த மாதிரி அப்படியே ஹக் பண்ணியிருப்பாங்க. ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே தூங்குறான். இப்போ ஜங்குக்கும் அப்படியே நோவாமல் ஜிமினை படுக்க வச்சு அப்படியே ஜங்குக்கும் படுத்து 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணி தான் தூங்குறாங்க. இப்படி ஒரு 2 hours ஆகுது. இப்போ ஜிமினுக்கு அப்படியே லைட்டாக வந்து ஃபீவர் குறைஞ்சிருச்சு. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, ஜிமின் என்ன பண்ணுறான்னா, இப்போ தான் அப்படியே ஏந்திரிக்கிறான். இதுக்கு இப்படி உடம்பு வலிக்குது அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ ஜங்குக்கும் அந்த ஜிமின் அந்த மாதிரி பண்ணுறதை பார்த்து ஜங்கு கேஞ்சிக்கிறான். ஜிமின் இப்போ எப்படி இருக்கு, ஓகேவா அப்படின்ட்டு ஜங்கு கேட்குறான். ஓகே சீனியர், நல்லா இருக்கு, இப்போ பரவாயில்ல அப்படின்ட்டு ஜிமின் வந்து பயப்படுறான். இப்போ ஜங்குக்கு தான் இருந்துட்டு, எதுக்கு பயப்படுற சொல்லு, எதுக்கு பயப்படுற, நான் தான் உன்னை எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டேன்ல. சரி சீனியர், நான் பயப்படல அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு சரின்ட்டு இப்போ தான் அப்படியே ஏந்திரிச்சு 2 பேரும் அந்த பெட்டில் தான் உட்காந்துருக்காங்க. ஜிமின் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணுறான் ஜிமின்னு. இப்போ ஜங்குக் பார்த்துட்டு, என்னாச்சு சீனியர், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். ஜங்குக்கு சிரிப்பு வந்துடுது. டேய், அதை ஓப்பனாக சொன்னால் என்னடா ஆயிரும், அதுக்கு எதுக்கு இத்தனை அணத்தனத்துற? சாரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது தரீங்களா அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக்கு வந்து ஃபுட் ஏற்கனவே எல்லாம் ஆர்டர் பண்ணி தான் வச்சுருப்பான் ஜிமினுக்காக. இப்போ அதெல்லாம் எடுத்து ஜிமின்கிட்ட தான் வந்து ஜங்குக்கு தரான் ஜிமின். அப்படியே அந்த ஃபுட்டு எல்லாமே அப்படி சாப்பிட்றான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பசி எடுத்திருக்கும், சரியாக சாப்பிட்ருக்க மாட்டான் 2 days. இப்போ ஜிமின் அப்படி க்யூட்டாக எல்லாம் ஈசிக்கிட்டு உதட்டெல்லாம் அப்படி ஈசிக்கிட்டு அங்கே இங்கேயும் இப்படி ஒரு மாதிரி எல்லாம் சின்ன குழந்தைங்க கூட தோர்ந்து போயிடும், அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பான். இப்போ ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துட்டு, ஜிமி மெதுவாக சாப்பிடு,
எதுக்கு இப்படி அறுக்க பறுக்க சாப்பிட்ற? சொல்லு. யாரும் உனது பிடுங்கிலாம் சாப்பிட மாட்டாங்க. புரியுதா? பொறுமையா சாப்பிடு. ம். அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின்னு, ம் சரி சீனியர். இல்லை ரொம்ப பசிச்சுதா அதுதான். ம் சரிடா, யாரும் சாப்பிட மாட்டாங்க. புரியுதா? நீ வந்து பொறுமையாக சாப்பிடு. ஓகே அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். ஜிமினும் அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக சாப்பிட்றான். ஜங்குக்கு இதை பார்த்துட்டு அப்படியே ஜிமின் சாப்பிட்றத பார்த்துட்டு அப்படியே ரசிச்சிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, ஜிமின் லெஃப்டில் அப்படியே சைடில் ஒரு சாப்பாடு வந்து ஒட்டிகிட்ருக்கும். அந்த நூடுல்ஸ் மாதிரி இருக்கும்டா, அது வந்து ஒட்டிகிட்ருக்கும். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படி ஜிமின் நெக்கில் வந்து ஹேண்டை போடுறான். ஜிமின் அப்படி என்னங்கிற மாதிரி பார்க்குறான் ஜங்குக்கை. ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமின் கிட்ட போயிட்டு அப்படியே நெக்கை நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினோட லிஃப்டில் அப்படியே ஜங்குக்கோட லிஃப்ட்டு அப்படியே வச்சு அந்த சாப்பாட்டை அப்படியே லிக் பண்ணி அப்படி சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு அப்படி ஜிமினுக்கு வந்து அப்படியே கிஸ் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே அவ்வளோ ஷாக்காக வியர்டாக அப்படி பார்க்குறான். ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. பாய்.